அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுதான் இடியாப்ப உரல். பார்த்துக்கோங்க, நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது இடியாப்ப மாவு. இதில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். மதியம் நேற்றுள்ள பிரியாணி இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ நைட்டுக்கு நாங்கள் இடியாப்பா வச்சு கறி ஆக்கி சாப்பிட போகிறோம். அதுக்கு வெந்நி நல்லா கதான்னு கொதிக்குதா, கதான்னு கொதிக்குதா. இந்த வெந்நியை தூக்கி இந்த மாவில் ஊற்ற போகிறேன். இதில் போட்டு அவ்வளோ வெந்நியுமே இதில் ஊற்றிட்டேன். ஏன்னா 4 ஆளாக்கு மாவு. இதை இப்படி உட்காந்து கிளறணும். கிளறி கட்டி இல்லாமல் இதை இது பண்ணணும். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். அழகாக வச்சுச்சா. இதை இப்படி எடுத்து இப்படி உருட்டி இந்த குழாயில் வச்சு புளியணும். புளிஞ்சு அவிச்சிட்டு காமிக்கிறேன். இதுதான் இட்லி இடியாப்பம். புளிஞ்சாச்சா, எல்லா 3 தட்டுலையும் புளிஞ்சு வச்சுட்டேன். இதை இட்லிக்கு எப்படி தண்ணி வைக்கிறோமோ அதை மாதிரி தண்ணி வச்சு இதை இட்லி தட்டில் வச்சு அவிக்க போகிறோம். பாருங்கள், வெந்நி கொதிக்குதா. இப்போ இதை இப்படி வச்சு 3 இதுக்கு மேலே வச்சு அவிக்க போகிறோம். இப்போ வச்சாச்சு. இப்போ இப்படி மூடி இட்லியை வச்ச மாதிரி அவிச்சிட்டு காமிக்கிறேன். அவிச்சு கல்யாணம் ஊற்றி சாப்பிட போகிறோம். நீங்களே இது மாதிரி பண்ணுங்கண்ணா. நான் பைக் ஓட்டுறேன், ஆனால் எனக்கு என்ன பயமாக இருக்குது. எத்தாப்புல ஆள் வந்தால் எனக்கு ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குது. கை காலெலாம் நடுங்குது. ஆள் இல்லாத இடத்துல தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. என்றைக்கு தான் இந்த பயம் போய் நல்ல பைக் ஓட்ட போகிறேன்னா தெரியல. நல்ல ஆவி வருதா, திறந்து பார்க்கலாமா. இடியாப்பா வெந்துட்டாண்டு. அல்லாஹ் அக்பர். சூப்பர், வெந்துட்டு. இப்படி தொட்டு பார்க்கணும். கையில் ஒட்டலையா, வெந்துட்டுன்னு அர்த்தம். சூப்பராக வந்துட்டு நம்மளுடைய இடியாப்பம் ரெடி ஆகிட்டு சூப்பராகிட்டு. இதில் ஆணத்தை ஊற்றி நம்ம ஆவி பறக்க சாப்பிடலாம். நீங்களே இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆணத்தை ஊற்றி இடியாப்பம் நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களே இதை மாதிரி எல்லோரும் சிறப்பாக செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். துவா பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பாய்.